ஹலோ நேயர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மோனப்பிரியனின் இனிய மாலை வணக்கம். இன்று சில விடயங்களை பற்றி நாம் அளவலாகுவோம். அதாவது பயம் என்பதை பற்றி அளவலாகுவோம். பயத்திலிருந்து முழுவதுமாக எவ்வாறு விடுபடுவது என்பதை பற்றி நாம் இன்று கதைப்போம். பயம் என்பது எவ்வாறு உருவாகிறது? பயம் என்பது இரண்டு காரணங்களால் உருவாகிறது. ஒன்று எமது எண்ணம், மற்றொன்று நேரம். எமது எதிர்காலத்தை நினைத்து ஒரு பயம் உருவாகிறது. இன்னொன்று எமது எண்ணம். எமது எண்ணத்தின் மூலத்தினாலும் பயம் உருவாகிறது. மற்றது டைம், காலத்தினாலும் பயம் உருவாகிறது. எண்ணம் என்று எடுக்கும்போது நான் இறந்து விடுவேனோ, இல்லாவிட்டால் எனது வேலை போய்விடுமோ, நான் எனது வீட்டை இழந்து விடுவேனோ என்ற எண்ணங்களினால் பயம் உருவாகிறது. அவ்வாறு பல்வேறு விதமான எண்ணங்களினால் பயம் உருவாகிறது. பல்வேறு விதமான எண்ணங்கள் நமக்குள் தோன்றுவதால் பயம் உருவாகிறது. நான் இறந்து விடுவேனோ, இல்லாவிட்டால் என்னுடைய வேலை போய்விடுமோ என்ற பல்வேறு எண்ணங்களினால், பல்வேறு இன்செக்யூரிட்டி எண்ணங்களினால் பயம் உருவாகிறது. அதேபோல் காலமும் பயத்தை உருவாக்குகிறது. இப்பொழுது எதிர்காலத்தை பற்றி நினைப்பதால், எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று நினைப்பதாலும் பயம் உருவாகிறது. இந்த இரண்டையுமே கடந்து விட்டால் நாம் பயத்திலிருந்து விடுபட முடியும். பயம் என்பது மனத்தில் தான் இருக்கிறது. அந்த பயத்திலிருந்து எவ்வாறு தைரியத்தை கொண்டு வருவது என்று சிந்திக்க வேண்டும். அந்த பயத்தை கவனித்து கொண்டிருக்கும் போது, அந்த பயத்திலிருந்து ஒரு அசாத்தியமான தைரியம் பிறக்கும், ஒரு அசாதாரணமான தைரியம் பிறக்கும். அந்த பயத்தை முற்றிலுமாக நீக்குவதற்கான வழி என்னவென்றால், பயத்தினுடைய ரூட் கோஸ், பயத்தினுடைய மூல காரணத்தை கண்டறிய வேண்டும். பயத்தினுடைய ரூட் கோஸை கண்டறிய வேண்டும். பயத்தினுடைய மூல காரணத்தை கண்டறிய வேண்டும். பயத்தினுடைய மூல காரணம் என்னவென்றால் நேரமும் எண்ணமும். நம்முடைய எண்ணமும் நேரமும் தான், நம்முடைய எண்ணமும் காலமும் தான் பயத்தினுடைய மூல காரணம். இந்த இரண்டும் தான் நம்முடைய பயத்துக்கு காரணம் என்பதை அறிந்தவிடத்து நாம் பூரணமாக பயத்திலிருந்து விடுபட முடியும். இந்த இரண்டும் தான் நம்முடைய பயத்துக்கு காரணம் என்பதை அறிந்தவிடத்து நாம் பூரணமாக பயத்திலிருந்து விடுபட முடியும். அதேபோல் இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கிறது. நாம் தனித்திருக்கிறோம், நாம் தனிமையில் இருக்கிறோம் என்றவுடன் ஒரு பயம் உருவாகிறது. நாம் எல்லா எண்ணங்களையும் விட்டுவிட்டு ஒரு வெறுமை நிலைக்கு செல்லும் போது நாம் தனித்து விடுவோமோ, நாம் தனித்து விடுவோமோ என்று நினைக்கும் போது பயம் உருவாகிறது. ஆகவே என்ன உணர வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரையாவது குருவாக ஏற்றுக்கொண்டாலும் கூட ஒருவரும் உங்களுடன் வரமாட்டார்கள் என்பதை உணருங்கள். நீங்கள் மட்டுமே உங்களுடன் பயணம் செய்ய வேண்டும். நீங்கள் பிறக்கும் போதும் தனியாகத்தான் பிறந்தீர்கள், இறக்கும் போதும் தனியாகத்தான் இறக்க வேண்டும். எனவே கடவுளை நம்புவதும் குருவை நம்புவதும் நன்று, ஆனால் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். உங்களுடன் இருப்பது நீங்கள் மட்டுமே என்பதை உணர வேண்டும். உங்களுடன் இருப்பது உங்களுடைய மனசாட்சி மட்டுமே என்பதை உணர வேண்டும். எனவே இன்னொரு காரணம் தனிமை என்பது. அந்த தனிமையிலிருந்து பயம் உருவாகிறது. நான் தனித்து விடப்பட்டு விடுவேனோ என்றவுடன் பயம் உருவாகிறது. ஆகவே அதற்கென்ன விடை என்றால், அந்த தனிமை உணர்வை ஃபேஸ் பண்ணுங்கள். அந்த தனிமை உணர்வை 100% ஃபேஸ் பண்ணுங்கள், முகம் கொடுங்கள். அதற்கு அவ்வாறு முகம் கொடுக்கும் போது, சரி நான் தனியாகத்தான் இது பிறந்தேன், தனியாகத்தான் வாழ்கிறேன், தனியாகத்தான் இறப்பேன் என்ற உண்மையின் மீது கவனத்தை செலுத்துங்கள். அந்த கவனத்தை செலுத்தும் போது அந்த தனிமை உணர்வு உங்களுக்கு அச்சம் தருவதாக இருக்காது. மாறாக அது உங்களுக்கு அசாதாரணமான தைரியம் தருவதாக இருக்கும். அது அசாத்தியமான தைரியம் தருவதாக இருக்கும். எனவே தனிமையை ஏற்றுவிடுங்கள். நான் தனிமையாகத்தான் இருக்கிறேன், என்னுடைய தனிமையை பூரணமாக ஏற்றுவிட்ட பின்னரும் அந்த பயம் போய்விடும். எனவே முக்கியமாக பயத்துக்கு இரண்டு காரணங்கள். ஒன்று காலம், நேரம், மற்றது எண்ணம். அதேபோல் தனிமை உணர்வும் பயத்துக்கு முக்கியமான ஒரு மூல காரணமாக கருதப்படுகிறது. இதை பல்வேறு தத்துவ ஞானிகள் குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த தனிமை உணர்வை பற்றி தீர்க்கமாக விசாரியுங்கள். உண்மையில் நீங்கள் தனியாகத்தான் இருக்கிறீர்களா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துடன் இணைந்தவராகத்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் என்பது தனியாக உண்மையில் இல்லை, இந்த பிரபஞ்சத்துடன் இணைந்தவராகத்தான் எப்போதும் இருக்கிறீர்கள். தாயின் கருவில் நீங்கள் உதிப்பதற்கு முன்னும் இந்த பிரபஞ்சத்துடன் இணைந்தவராகத்தான் இருந்தீர்கள். தாயின் கருவில் உதித்து மனிதனாக பிறந்த பின்னும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துடன் இணைந்தவராகத்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் மரணித்த பின்னும் இந்த பிரபஞ்சத்துடன் இணைந்ததாகத்தான் இருக்கிறீர்கள். எனவே தனிமை என்பது ஒரு பொய்மையான உணர்வு. தனிமை என்பது ஒரு பிரமை. நீங்கள் எப்போதும் தனிமையில் இல்லை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துடன் இணைந்தே உள்ளீர்கள். அதை உணரும் போது அந்த தனிமை என்பது உங்களை வாட்டாது. அப்போதும் அந்த தனிமையின் பயம் உங்களிடம் உருவாகாது. நீங்கள் தனிமையின் பயத்தையும் கடந்தவராக மாறிவிடுவீர்கள். அதைத்தான் இந்த வீடியோவில் நான் பதிவிட விரும்பினேன். பயத்துக்கான மூல காரணத்தையும் கண்டுபிடித்தால் பயத்திலிருந்து விடுபடலாம். பயம் எவ்வாறு உருவாகிறது என்பதை
உங்களுக்கு அதனுடைய மூல காரணத்தை நோக்கி நீங்கள் ஆழமாக செல்லுங்கள். அவ்வாறு மூல காரணத்தை நோக்கி செல்லும் போது அந்த பயத்திலிருந்து விடுபடலாம். பயத்தினுடைய கிளைகளை வெட்டுவதை விட பயத்தினுடைய ரூட் காஸ் மூலவேரை கண்டுபிடித்து அந்த மூலவேரை அறுப்பதன் மூலம் பயத்தை வேரோடு அறுத்துவிட முடியும் என்பதே இன்றைய வீடியோவின் மெசேஜ் ஆகும். இதைத்தான் இது கூற வந்தேன். நன்றி, வணக்கம்.